வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க வாழ்க்கையில சந்தித்த காயங்கள் வெளியில் தெரியாத காயங்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. இதுவரை எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க வெளியிலையும் யாரிடமும் கூறாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. அது ரகசியமா உங்களுடைய மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்களும் அதைத்தான் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பீங்க. உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக அழிப்பதற்காக வந்தவங்க கிடையாது. ஆனா மெதுவா உங்களுடைய மன அமைதியையும் நம்பிக்கையும் நிச்சயமாக அந்த மனிதர்கள் அனைவருமே எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு தாக்கம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய பாதைகளையும் மாற்றியிருக்கும். நீங்க எதையோ நோக்கி போய்கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய கரியரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு வேலையோ இதையாவது ஒன்றை பார்த்து நீங்க போய்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க நம்பிய நபர்கள் சொன்ன சில விஷயங்களாக உங்களுடைய முடிவுகளை நீங்க மாத்திருந்திருப்பீங்க. உங்களுடைய பாதைகளையும் நீங்க மாத்திருந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத சில துன்பங்களையும் துயரங்களையும் உங்களை அடைய வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்கும். நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. நீங்க யாரையும் சந்தேகிக்காத மனசு வைத்த ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால யார் உங்களிடம் வந்து பேசினாலும் சரி, பழகினாலும் சரி, அனைவரையுமே நீங்க சந்தேகிக்க மாட்டீங்க. எல்லாரிடமும் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால தான் சிலர் உங்களை தேர்வு பண்ணியிருப்பாங்க. நீங்க மத்தவங்க பேசுறத அதிக ஆர்வமா கேட்பீங்க. நீங்க கூறுறத மத்தவங்க கேட்க மாட்டாங்க. இது சின்ன ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கத்தான் தெரியும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. மத்தவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, உங்களிடம் இல்ல அப்படின்னாலும் நீங்க கடன் வாங்கி கொடுப்பீங்க. அதனால சில மனிதர்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுடைய தேவை இருக்கும் வரைக்கும் உங்களை தேடி தேடி வருவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. யாரையும் நீங்க காயப்படுத்த மாட்டீங்க. காயப்படுத்தாம எதையுமே நீங்க வெளியவும் சொல்லாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய அன்பு எப்பொழுதுமே உண்மையானதாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதிக அளவுல காயங்களும் ஏமாற்றங்களும் இது வரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல அவங்க உங்களுடைய உங்க அந்த ஒரு குணத்தை மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க. பயன்படுத்தி என்ன செய்வது என்று தெரியாத சில பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானங்களால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம நீங்க விழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்க செய்யாத தப்புக்கு கூட நீங்க விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய உறவினர்களோ அவங்க செஞ்ச தவறுகளுக்கு கூட நீங்க தவறு அணிந்திருக்கின்ற வேண்டிய சில விஷயங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை நிச்சயமா கொடுத்திருக்கும். உங்களுடைய நல்ல மனசு எப்பொழுதுமே சுமையாக மாற்றிய நபர்களும் நிச்சயமாக இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசு சிலருக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி நிச்சயமா பயன்பட்டு இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை எல்லாரும் உடனே செய்து விட மாட்டாங்க. எப்பொழுதுமே அவங்க கூடவே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு தாங்க சிலருக்கு சுமையா மாறி இருக்கும். உங்களுடைய நல்ல மனசு கூட இந்த மாதிரி சில செயல்களை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். சுமையாக மாற்றியவங்க யார் தெரியுமா? உங்களுடைய கஷ்டத்தை புரியாம உங்களை பயன்படுத்தி கொண்ட நண்பர்கள். நீங்க யாரிடமும் எதையும் கூற மாட்டீங்க. அதனால யாருக்கும் உங்களை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கும். அதனால உங்களை எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க சென்று இருப்பாங்க. இந்த மாதிரி சில நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்ததும் உண்டு. உங்களுடைய அமைதியை மதிக்காத உறவினர்கள் உங்களிடம் எப்பொழுதுமே இருப்பாங்க. உங்களுடைய அன்பை தவறாக எடுத்துக்கொண்ட ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உங்களுக்குன்னு உருவாக்கி இருப்பார். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால வெளிவரவும் முடியாம என்ன செய்வதும் என்று தெரியாம நீங்க முழித்து கொண்டிருந்த அனுபவங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய அமைதியால ஏற்பட்ட 3 பெரிய தவறுகள் என்ன தெரியுமா? ஒரு வேலை இடத்துல யாரோ உங்க மீது குற்றத்தை போட்டிருப்பாங்க. நீங்க அமைதியாத்தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த குற்றத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. இருந்தாலும் மற்ற நபர்கள் நீங்க தான் அமைதியாக இருக்கீங்க. உங்க மீது போட்டா நீங்க எதுவும் எதிர்த்து பேச மாட்டீங்க அப்படின்னு உங்கள் மீது ஒரு குற்றத்தை போட்டிருப்பாங்க. நீங்களும் அமைதியா இருந்திருப்பீங்க. அது உங்களை குற்றவாளி மாதிரி நிச்சயமா காட்டியிருக்கும். குற்றவாளி மாதிரி காட்டியிருந்தாலும் சில காலங்களுக்கு அப்புறம் உண்மை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு வேலை இடத்துல நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அமைதி தாங்க. இரண்டாவது, உங்களுடைய உறவில் நீங்க பேசாம இருந்ததால் அது உங்களை புரிஞ்சுக்கிடவே முடியாம போயிருக்கும். அது உங்களுடைய உறவை முறித்து கொண்டும் போயிருக்கும். பேசாம நீங்க இருப்பது எல்லா விதமான தவறுகளையும் நீங்க தான் பண்ணுனீங்க. அந்த கேள்வி கேட்கும் போது பதில் கூறாம இருந்திருப்பீங்க. அதனால எல்லா காரணங்களுக்கும் நீங்க தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சு அந்த ஒரு உறவு கூட அந்த ஒரு நேரத்துல சில உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சும் போயிருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்துல நீங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்க அமைதியாகவே இருந்தாலும் அதனால உங்களுடைய கருத்து யாருக்கும் தெரியாம கூட போயிருக்கும். நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் கூட நீங்க வெளியில் கூறாம இருந்திருப்பீங்க. இதனாலும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமா அவங்களுக்கு ஏற்படாது. அது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படும்.
நீங்க கொடுத்த அன்பு திரும்ப வராததற்கான காரணங்கள் என்ன தெரியுமோ? நீங்க அளவுக்கு மீறி அன்பு கொடுத்திருப்பீங்க. ஆனா அது எல்லோரும் அதே அளவுக்கு உங்களுக்கு தரமாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் மட்டும்தான் சில உறவுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஒரு காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அன்பு கொடுக்கணும், ஆனா உன்னை இழந்து கொடுக்க கூடாது. உங்களுக்குள்ள நீங்க பெற்று உங்களுக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுக்கு உங்களுக்கான ஒரு நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய நேரத்தையும் அவங்களுக்காக நீங்க ஒதுக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஒரு காலம் உங்களுக்கு உணர்த்தும். உங்களுக்குன்னு சில மறந்த சம்பவங்கள் முக்கியமாக இருக்கும். ஒரு பழைய சம்பவம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது இப்போ மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு வரும். அது உங்களுக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்தும். ஒரு தவறு திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு எதிர்பாராத காயங்கள் நிச்சயமாக ஏற்படும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வந்த காயங்கள் நெருங்கியவங்களின் வார்த்தைகள் மூலமாக ஏற்படும். யாரோ ஒருவரின் நடத்தை இது உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களை பிரச்சனைக்குள்ள ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை இனிமே இப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெதுவான ஒரு திருப்பம் தான் இந்த மீனம் ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்தது ஒன்றா இருக்கும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கக்கூடியது ஒன்றாக இருக்கும். திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படாது, ஆனா ஒரே நிமிடத்தில் உங்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக மாற்றும். உங்களுடைய எண்ணத்தை தவறான பாதைக்கு உங்களுடைய எண்ணம் போய்கொண்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு எண்ணத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை அது அழகாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்க காத்திருந்த விஷயம் திடீரென்று உங்களுக்குள்ள நகர ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த ஒரே ஒரு விஷயம் திடீரென்று நகர்ந்து அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். அந்த வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களால கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும். சின்ன சின்ன வாய்ப்புகள் மூலம் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு தாங்க, அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே நிச்சயமா மாற்றி கொடுக்கும். மாற்றி உங்களுடைய வாழ்க்கையையும் அழகாகவும் கொண்டு போகும். இது உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நிச்சயமாக உதவும். உங்களுக்குள்ள மறந்த ஆசைகள் மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்கும். நீங்க விட்ட ஒரே ஒரு ஆசை இப்போ மீண்டும் உங்களுடைய மனசுக்குள்ள வந்துவிடும். அது உங்களுடைய மனசுக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றும். அதை நீங்க இந்த முறை நிறைவேற்றி விடுவீங்க. நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அது மாற்றியும் கொடுக்கும். உங்களை நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது உங்களுக்குள்ள மாறும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வலிகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுக்கே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பலமும் பலவீனமும் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களும் பெரிய பெரிய நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். புதிய மனிதர்கள் ஒரு காரணத்திற்காக உங்களுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் உங்களை உயர்த்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு பாதையை, எந்த ஒரு பாதையில் சென்றால் நன்மைகள் நடக்கும் என்பதை காட்டுவதற்காகவும் நீங்க எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அவர்கள் உங்களுக்கு அமைதியை தேடி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்து கொடுப்பாங்க. உங்களை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு மனிதர்களாக நிச்சயமாக அவங்க மாறுவாங்க. உங்களை மாற்ற முயற்சி செய்யவே மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் மாறியும் கொள்வாங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. மீனம் ராசிக்காரங்க ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல ஒரு மீனம் ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. மிகவும் மனவேதனையில அவங்க எப்பொழுதுமே இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல அந்த மீனம் ராசிக்காரனுக்கும் அவங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரிஞ்சுக்கிடாமையே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு முதியவரை சந்திச்சாங்க. அந்த ஒரு காலத்தில் அவர் சொன்னார், நீ தினமும் இரவு ஒரு கிண்ணத்துல தண்ணீரை எடுத்துக்கோ, எடுத்து அதில் உன்னுடைய முகத்தை ஒரு நிமிடம் பாரு. கிண்ணத்துல தண்ணீர் எடுத்து உன்னுடைய முகமானது அதுல பிரதிபலிக்க வேண்டும். அந்த மாதிரி நீ இரவு நேரத்துல பாரு. அதற்கப்புறம் என்ன காயம் போகுது, என்ன சக்தி வருது, இதை மட்டும் நீ அந்த ஒரு தண்ணீரை பார்த்து கூறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்ணீரை ஒரு செடிக்கு நீங்க ஊத்திடணும். அந்த செடி துளசி செடியாக இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு செடிக்கோ மரத்திற்கோ நீங்க கீழே ஊத்தாம ஏதோ ஒரு உயிருக்கு நீங்க ஊத்திடணும். உன்னுடைய மனசுல இருந்த வலியை நிச்சயமாக அது விட்டுவிடும். அவர் இதை தொடர்ந்து
அதை அந்த ஒரு மனிதர் முதியவரை கேட்டு தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வந்திருக்காரு. அதற்கப்புறம் அவங்களுடைய மனசு லைட்டா மாற ஆரம்பிச்சிருக்கு. மனத்தில் இருக்கக்கூடிய வலிகள் அனைத்துமே வெளியில போக ஆரம்பிச்சிருக்கு. நினைவுகள் சுமையாக இல்லாம அது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில பழகிருக்கும். இது வரைக்கும் சுமையாக இருந்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வழிகள் இல்லாம போயிருந்திருக்கும். வாழ்க்கையும் மெதுவாக முன்னேறவும் ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுங்கிறது நிச்சயமா கிடைச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். எனவே இரவு நேரத்துல மட்டும் தினசரி இதை நீங்க பண்ணி பாருங்க. தொடர்ந்து ஒரு 21 நாள் முதல் 48 நாட்கள் நீங்க இதை பண்ணிட்டு வாங்க. இதற்கான மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்க சந்திச்ச காயங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உண்மையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே நடந்ததுங்க. இனிமே நீங்க யாருக்காகவும் மாற வேண்டாம், மாறவும் கூடாது. நீங்க உங்களுக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். மத்தவங்களுக்காக நீங்க வாழும் பொழுது உங்களுடைய நேரமும் உங்களுடைய வாழ்க்கையும் தாங்க வீண் போகிறது. எனவே நீங்க மத்தவங்களுக்காக வாழாம உங்களுக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.